ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. அவங்களுக்கு என்னலாம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். கெஸ்ட் வந்து வேற யாரும் இல்ல, என்னுடைய மாமா பொண்ணுங்க தான். 2 ஃபேமிலி வராங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இதில வந்து பார்க்கலாம். எங்களுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு டைம் வந்து ஹஸ்பண்டோட ஃபேமிலிய எங்க வீட்டுக்கு டின்னருக்கு நாங்க இன்வைட் பண்ணியிருந்தோம். அந்த டைம்ல நான் தான் வந்து எல்லாமே குக் பண்ணி அவங்களுக்கு குடுத்தேன். ஆக்சுவலா அந்த டைம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அம்மா, அப்புறம் பெரியம்மா, அக்கா இந்த மாரி எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு ஹெல்ப் வந்து செஞ்சு குடுத்தாங்க. அதனால வந்து செய்யறதுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் துபாய் வந்ததுக்கு அப்புறமும் நான் ஒரு டைம் வந்து விருந்து பண்ணியிருக்கிறேன். அப்போ எனக்கு கிட்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால அப்பவும் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பட் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 கிட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களையும் கவனிக்கணும். சேம் டைம் நான் குக் பண்ணணும். ஆனாலும் வந்துட்டு நம்ம கெஸ்ட்ட வந்து நல்லா வந்து கவனிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காகவே நான் வந்து ஒவ்வொன்னா வந்து பார்த்து பார்த்து அவங்களுக்காக வந்து பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோ நம்ம எடுக்கிறதுக்கு 2 ஹார்ஸ் ஆச்சுது. பட் 5 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி குடுத்துருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்வீட்லேருந்தே ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு க்ரீமியான ஃப்ரூட் சாலட் தான் பண்ணியிருந்தேன். எல்லா விதமான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து உள்ள சேர்த்துட்டு, அத வந்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டோம்னா செட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அது எல்லாமே வந்து பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு, மஞ்சள் பொடி, உப்பெல்லாம் வந்து சேர்த்து அதில நம்ம கலந்து திரும்ப வாஷ் பண்ணோம்னா, அந்த சிக்கனோட வாடை வந்து இல்லாம ஆயிரும். இந்த மாரி தான் நான் ரெகுலரா வந்துட்டு எப்பவுமே சிக்கன் வாஷ் பண்றது. ஸோ இதையும் வந்து வாஷ் பண்ணிட்டேன். எனக்கு எப்பவுமே வந்து லெக் பீஸ் வந்து அப்படி முழுசா போடுறது பிடிக்காது. அதையும் கட் போட்டு வச்சுட்டு, அடுத்ததா சாம்பார் பண்றதுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னோட அத்தை ஸ்டைலு. அவங்க வந்து இந்த சாம்பார் ரொம்ப சூப்பரா வைப்பாங்க. அவங்கட்டருந்து நான் கத்துக்கிட்டது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு துவரம் பருப்பு இருக்கு இல்லையா? துவரம் பருப்ப வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, தனியா அத வந்து குக்கர்ல விசில் போட்டுருங்க. அடுத்ததா வந்து இருக்கிற எல்லா விதமான வெஜிடபிள்ஸுமே சேர்த்து, நம்ம வந்து வேக வைக்கணும். நான் என்னலாம் ஆட் பண்ணியிருக்கிறேன்னா, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறமா வந்து கத்திரிக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி போட்டுட்டு, இதோட மஞ்சப்பொடி, உப்பு இதையும் வந்துட்டு சேர்த்துட்டு, தண்ணி தேவையான அளவு ஊத்தி நல்லா வந்துட்டு அதையும் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 1/2 வேக்காடு வந்ததுமே, இதோட வந்துட்டு முருங்கைக்காய் இருக்குல்ல, அதையும் வந்துட்டு கட் பண்ணி அதுக்குள்ள வந்து சேர்த்துட்டு, அப்புறம் வேக வச்ச பருப்பு அதையும் வந்து உள்ள சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டு, இதோட தேங்காய், ஜீரகம், அப்புறமா வந்து காரத்துக்காக வரமிளகாய். இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு உள்ள சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுமே வந்து கடைசியா நல்ல தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அதில வந்து தாளிச்சு இறக்குனீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப வாசமாவும் இருக்கும் இந்த சாம்பாரு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைமு. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு குக் பண்ண வச்சுட்டு, அடுத்ததா வந்து சிக்கன் 65க்கு மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து சிக்கனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த இருக்குல்ல இந்த பொடி தான். இது வந்து நம்ம ஊர்ல வந்து கிடைக்கும். ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துருவேன். அதையும் வந்து சேர்த்துட்டு, இதோட கொஞ்சமா கருவேப்பில, அப்புறமா வந்துட்டு லெமன் ஜூஸு, கொஞ்சமா வந்துட்டு கோகனட் ஆயில் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி வச்சுருவேன். நெறைய மெனு பண்ணும்போது இது எல்லாமே ஒரு டைம் சேவிங் தான். ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு நான் அந்த மாதிரி மேரினேஷனுக்கு வந்து செஞ்சு வச்சுருவேன். சில பேர் வந்து முந்தின நாள் நைட்டுமே பண்ணி வைப்பாங்க. இதில நான் எதுவுமே முந்தின நாள் நைட்டு பண்ணல. எல்லாமே வந்து ஆன் த ஸ்பாட்ல பண்ற மாரி தான் பண்ணிட்டுருக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேயே பண்ணிட்டு கடைசியா வந்துட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணுவேன். அதுக்குள்ள வந்து நல்லா மேரினேட் ஆயிரும்ல. அதுக்காக தான் அந்த மாதிரி பண்றது. வீடியோ நான் என்ன ஆர்டர்ல எடுத்தேனோ, அந்த ஆர்டர்ல இருக்குது. ஸோ கிளிப் அங்கங்கன்னு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க குழம்பிக்க வேண்டாம். சாம்பார் நான் சொன்னேன்ல அந்த ப்ரொசீஜர் தான். அதுபடி வந்து நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டா வரும். சாம்பாரையும் வந்து செஞ்சு முடிச்சாச்சுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்து, கொஞ்சமா ஒயிட் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு, அத வந்து ஒரு குக்கர்ல கொஞ்சம் 2 கப்பு அரிசி வைக்கிற மாதிரி, அப்புறம் அது கூட வந்து தேங்காய் பால்லாம் ஊத்தி வந்து பண்ணுவோம். நல்லாருக்கும். இது வந்து பார்க்க சிம்பிளா இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதோட ரெசிபிய வந்து கண்டிப்பா நம்ம சேனலோட ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்றேன். ஏன்னா, எல்லா ரெசிபியுமே வந்து நம்ம இதில டீட்டெயிலா சொல்ல முடியாது. அப்புறம் பார்க்குறவங்களுக்குமே வந்துட்டு போரிங் ஆயிரும். ஆ அடுத்து பார்த்தீங்கன்னா, இதையுமே வந்துட்டு குக்கர்ல வச்சுட்டு, சைட் பை சைட்ல வந்துட்டு சிக்கன் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்ததா இப்ப தான் வந்து ஹஸ்பண்டு ப்ரான்ஸும் அண்டு மட்டனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ, அதையும் வந்து அடுத்து குக் பண்ணதுக்காக, ப்ரான் வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தேங்காய் பூலாம் போட்டு ஒரு வறுவல் மாதிரி பண்ணுவோம். இது நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். தாளிச்சு விட்டுட்டு, அது கூட வந்துட்டு ப்ரான் வந்து பெரிய ப்ரான்னா நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன ப்ரான்னா அப்படியே முழுசா சேர்த்துட்டு, இது நல்லா உப்பு போட்டுட்டு, நல்லா வெந்ததுமே இதோட வந்து வத்தல் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் கடைசியா தேங்காய் பூ சேர்த்து இறக்குனீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இது சிம்பிளா தான் இருக்கும். பட்டு சும்மாவே சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கும்.
2:00 வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இப்போமே வந்துட்டு எனக்கு 12:30 அந்த மாதிரி ஆயிடுச்சுது. ஸோ மட்டன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுது. மட்டனும் ப்ரான்ஸும் வரதுக்கு லேட் ஆயிட்டு. அதனால அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதெல்லாமே வாஷ் பண்ணி இதெல்லாம் குக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒரு அடுப்பில் பண்ணால் வந்து நமக்கு வேலையும் சீக்கிரமாக வந்து முடியாது இல்லையா? அதனால எல்லா அடுப்புலையுமே வந்து ஒவ்வொரு ரெசிபியை வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து ரைஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு ரைஸையுமே வந்துட்டு வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கார முட்டைன்னு சொல்லுவோம். அதுவுமே நல்லாயிருக்கும். அப்புறம் மட்டனையும் வந்துட்டு ஒரு குக்கரில் வச்சு மட்டனும் வந்து ரெடி ஆயிட்டு, கடைசியாக நான் வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டேன். சூடா சாதம், சாம்பார், சிக்கன் 65, ஒயிட் பிரியாணி, ஃப்ரூட் சாலடு, அப்புறம் வந்து கார முட்டை பணியாரம், ப்ரான் வறுவல், அப்புறம் மட்டன் குழம்பு. ஆல்மோஸ்ட் சொன்ன டைமுக்குள்ள எல்லாமே வந்துட்டு குக் பண்ணி அவங்களுக்கு வந்து விருந்து வச்சு குடுத்தாச்சுது. இது மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது வந்து விருந்து வச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்களை பார்க்கலாம்.